Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 12 கான காமர்ஸ்க்கான ரிவிஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம சாப்டர் 18 and 20 நம்ம பார்க்க போகிறோம். ஆல் 2 marks, 3 marks and 5 marks. இதில் வந்து சாப்டர் 18 என்னென்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம், அதாவது கன்சியூமர்ஸ் உடைய குறைகளை தீர்க்கறதுக்கான ஒரு விஷயம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒன்று தான் இருக்குது, வெரி ஷார்ட் ஆன்சர். வாட் டு யூ மீன் பை ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ்? It is a management and governance related process used commonly in India. It is a management and governance related process used commonly in India. While the term grievance redressal primarily covers the receipt and processing of the complaints from the citizens and consumers. ஸோ என்னெல்லாம் குறைகள் வந்து ஒரு கன்சியூமர் கிட்டேருந்து இல்லை ஒரு சிட்டிசன்ஸ் கிட்டேருந்து வருதோ அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறது தான் நம்ம ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது. இஸ் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் நெசசரி? எஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் நெசசரியானா ஆமாம். ஏன் நெசசரி? வை? பிகாஸ் we need physical protection and because consumers are often exploited through duplication, adulteration இல்லைனா substandard product. இதனால் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் நெசசரி. இன்னொன்று, தே ஆர் இக்னரண்ட் அண்ட் illiterate and do not know their own rights. அதுவும் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ தட் த கன்சியூமர் மஸ்ட் பி ப்ரொடெக்டட். ஸோ ரிகார்டிங் த 18th லெசன் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சரில் ஒன்று, ஷார்ட் ஆன்சரில் ஒன்று, அவ்வளோதான் இருக்குது. இதில் லாங் ஆன்சர்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் தென் வீல் மூவ் ஆன் டு சாப்டர் 20. சாப்டர் 19 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஒமிஷன். தென் சாப்டர் 20 வந்து லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இதில் என்ன 2 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் த பிரான்ச்சஸ் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி. Branches of new economic policy are 3: liberalization, privatization and globalization. இதில் what is privatization அப்படின்னு கேட்குறாங்க. It is an incidence or process of transferring the ownership of the business enterprise, agency or public service from the government to the private sector. ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சில செக்டாரையோ இல்லை பப்ளிக்கில் இருக்கிற சில செக்டார்ஸையோ என்ன பண்ணுறாங்க, transferring them to the private sector is said to be the privatization. Next, mention any 2 disadvantages of liberalization. Liberalization உடைய disadvantages என்ன அப்படின்னு பார்த்தா, increase in unemployment and unbalanced development. And then fourth question, name the industries which are reserved for the public sector. அதாவது எந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து reserved for the public sector. What are the industries which are reserved for the public sectors ன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது 4 மட்டும் நம்ம எழுதினா போகிறோம். அட்டாமிக் எனர்ஜி, டிஃபென்ஸு அண்ட் ரயில்வேஸ், அப்புறம் மைனிங் ஓர், மினரல் ஓர்ஸ், இது வரைக்கும் எழுதினாலே போகிறோம். அது ஓகே. அட்டாமிக் எனர்ஜி, டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வேஸ், மைனிங் ஓர், மினரல் ஆயில்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் த பப்ளிக் செக்டர். அண்ட் மூவிங் ஆன் டு த லாஸ்ட் கொஷின் ஆஃப் 2 marks. கிவ் எனி 2 advantages of globalization. இதுக்கு 2 advantage 2 marksங்கிறதுனால ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் எழுதினா போகிறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அண்ட் மூவிங் பேக் டு த 3 marks ஷார்ட் ஆன்சர் கொஷின். வாட் டு யூ மீன் பை லிபரலைசேஷன்? லிபரலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து இட் ரெஃபர்ஸ் டு த லாஸ் இல்லைனா ரூல்ஸ். அந்த ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, இல்லை லிபரலைஸ் பண்ணுறது பை த கவர்மெண்ட். தட் இஸ் செட் டு பி லிபரலைசேஷன். It relaxation of various government restrictions in the areas of social and economic policies in order to make economic free to enter into the market and establish their venture in the country. So in the relaxation of the various government restrictions வந்து எந்த ஏரியாலனா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பாலிசியில் எதுக்காகனா to make the economic free. அதனால் என்ன பண்ணலாம், யார் வேணாலும் ஃப்ரீயாக they can enter into the market. அதனால் they can establish their business in that country. Venture in sense business. And next, what is meant by public sector units? Public sector units அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா PSU அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் இஸ் ஓன்டு பை த கவர்மெண்ட்டை தான் நம்ம பப்ளிக் செக்டார் யூனிட்னு சொல்லுவோம். டிபெண்டிங் அப்பான் வேர் இட் இஸ் ஓன்டு, வெதர் இட் இஸ் ஓன்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், வி கால் தம் ஆஸ் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் யூனிட் ஆர் ஸ்டேட் பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பெர்மிட்டிங் த ப்ரைவேட் செக்டார் to set up the industries
which were previously reserved for the public sector. Under this policy, many public sectors were sold to the private sector. And then next question, 3 marks la, state any 3 impacts of globalization. Globalization உடைய impact. இது படிச்சிட்டிங்கன்னா இது வந்து 5 மார்க்ஸில் வந்து இம்பேக்ட் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி கேட்டிருக்காங்க. லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் 3 எழுதணும். இது 3 மார்க்ஸில் இது மட்டும் இருக்குது. இது நம்ம படிச்சுட்டோம்னா லிபரலைசேஷனும் ப்ரைவேட்டைசேஷனும் நம்ம படித்தோம்னா, ப்ரைவேட்டைசேஷன் நம்ம 2 மார்க்ஸில் என்ன படித்தோமோ அது எழுதினாலே போதுமானது. ஓகே, ஸோ நம்ம ஒரு லாங் ஆன்சருக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிடுவோம். ஸோ corporations got a competitive advantage from lower operating costs and access to new raw materials and additional markets. So இந்த globalizationனால என்ன ஆச்சு அப்படின்னா, we can reduce the cost of the operating cost and we can also access the raw materials and the additional market. We can gain additional markets. அடுத்த impact என்னன்னு பார்த்தீங்கன்னா, it can manufacture, buy and sell goods வேர்ல்டு வைடில் மேனுஃபேக்சரும் பண்ண முடியும், சேலும் பண்ண முடியும். அடுத்தது, globalization has led to a boom in consumer product market. ஸோ கன்சியூமர் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பூம் அமைஞ்சது இந்த குளோபலைசேஷனால தான். அடுத்தது, ரைட் a short note on new economic policy. India agreed to the conditions of the World Bank and IMF and announced a new economic policy which consists of wide range of economic reforms. நிறைய மாற்றங்கள் வந்தது. எப்போ வந்து இந்தியா வந்து வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎம்எஃபோட கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஒரு நியூ எக்கனாமிக் பாலிசியை அனௌன்ஸ் பண்ணாங்க. தட் இஸ் செட் டு பி த நியூ எக்கனாமிக் பாலிசி. அந்த நியூ செட் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி வந்து இட் இஸ் காமன்லி நோன் ஆஸ் எல்பிஜி. எல்பிஜி இஸ் நத்திங் பட் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் த 3 marks. And coming back to the long answer. Long answerல வந்து advantages and disadvantages of liberalization. இதுக்கான ஹெட்டிங்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க இப்போதைக்கு. தென் ஃப்யூச்சரில் நம்ம இது இம்பார்ட்டன்ட் கொஷினாக என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பப்ளிக்கு. இப்போ we are revising for the second revision exam. Advantagesன்னு பார்த்தீங்கன்னா, increase in foreign investment. If a country liberalizes its trade அப்படின்னா, it will make the country more attractive for the inward investment. ஸோ ஃபாரின்லேருந்து நம்மளோட கண்ட்ரியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எப்போ லிபரலைசேஷன், அதாவது ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா திஸ் இஸ் பாசிபிள். இன்க்ரீஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், அதுவும் பாசிபிள். ரிலாக்ஸேஷன் in the regulations covering the foreign investment and foreign exchange have paved way for the easy access to foreign capital. Next, increase in consumption. So liberalization increases the number of the goods available for the consumption within a country due to increase in production. So நிறைய ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்ண என்ன ஆகும், காஸ்ட் ரெடியூஸ் ஆகும், ஸோ ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ goods will available for the consumption will also increase due to the increase in the production. Next, control over price. The removal of tariff barriers, அதாவது கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ் எப்போ பாசிபிள் அப்படின்னா, லிபரலைசேஷனுங்கிறது வந்து ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறது பை த கவர்மெண்ட். அப்போது இந்த டேரிஃப் பேரியர்ஸ், அந்த டேக்ஸ் பேரியர்ஸை ரிமூவ் பண்ணிடுச்சு லிபரலைசேஷன் மூலமாக அப்படின்னா, கன்சியூமரோடைய கூட்ஸை வந்து we can lower the prices. So this would be particularly a benefit for the countries who are importers. யார் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கு ரூல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணால் this is possible. Liberalization is relaxations of the rule by the government. Okay, next, disadvantages அப்படின்னு பார்த்தா, increase in unemployment. Trade liberalization often leads to a shift in the balance of economy. Some industries grow, some decline. ஸோ சில நேரங்களில் இந்த ட்ரேட் பண்ணுற இடத்துல லிபரலைசேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பேலன்ஸ் ஆஃப் எக்கானமிலே ஒரு பெரிய ஷிஃப்ட்டை ஏற்படுத்திடும். அதாவது சம்டைம்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து வளரும், சம்டைம்ஸ் இட் மே ஃபால் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, லாஸ் டு த டொமஸ்டிக் யூனிட்ஸ். With the fewer entry restrictions, it has been possible for many entrants to make inroads into the country, which poses a threat and competition to the existing domestic units. And the next one is increased dependence on foreign nations. Trade liberalization means firms will face greater competition from abroad. So we will be depending upon the foreign nations. So that becomes a disadvantages for the liberalization. Unbalanced development. Trade liberalization may be damaging for developing economics.
The trade liberalization often benefits developed countries rather than developing economies. ஸோ இந்த டெவலப்பிங் எக்கானமிஸ் காட்டிலும் டெவலப்டு countries தான் நிறைய பெனிஃபிட் ஆவாங்க due to the liberalization which leads to the unbalanced development. This is another disadvantages regarding the liberalization. அடுத்த question, this is the last question. Explain the impact of LPG, that is liberalization, privatization and globalization on Indian economy. This seems to be an important question. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 3 மார்க்ஸில் வந்து குளோபலைசேஷன் படிச்சிட்டிங்க. ஸோ லிபரலைசேஷனும் ப்ரைவேட்டைசேஷனும் படிச்சிங்கன்னா யுவர் ஒன் லாங் ஆன்சர் வில் பி ரெடி. ஓகே, இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் அப்படின்னா இது தெரியும் உங்களுக்கு. லிபரலைசேஷன்னா என்னன்னு எழுதுங்க. Opened up with a new business opportunities abroad and increased foreign direct investment. It became very easy to obtain loans from the banks for the business expansion. But foreign collaboration is the latest outcome of liberalization. இதெல்லாம் தான் impact of liberalization. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம லோன்ஸ் அப்டைன் பண்ணிக்கலாம் in order to market or in order to import or export whatever it is, because government has relaxed the rules regarding the tariff. அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னும் போது இட் இஸ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த ஃபினான்ஷியல் க்ரோத் பை டிக்ரீசிங் த டெஃபிசிட்ஸ் அண்ட் டெப்ஸ். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் ஆகும்போது டெப்ட் எல்லாம் வந்து டெஃபிசிட்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் இன் த எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸில் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ரொவைட் பெட்டர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த கன்சியூமர்ஸ் அண்ட் மேக்கிங் வே ஃபார் த foreign direct investment. These are all the impact of the privatization. And already we have read about the impact of globalization in the 3 marks. அதை படிச்சிங்கன்னா it is over regarding the lesson number 20. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததில் வந்து lesson 18 and lesson 20க்கான 2 marks 3 marks and 5 marksக்கான revision. lesson 18ல் பார்த்தீங்கன்னா only 2 questions, 2 marks 1 3 marks 1 அவ்வளோதான். 20ல் இருக்குது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. Hope you are clear with this. Thank you.